சிங்கப்பூரில் அவர் வந்தறிய அழகாக ஒரு சில்க் சட்டையை போட்டுக்கொண்டு பேண்டை போட்டுக்கொண்டு வந்து நின்று பார்த்தேன், சிரித்தேன், பக்கத்தில் அழைத்தேன் பாடலை அவரை பார்க்க தொடங்கிவிட்டார். பாட வேண்டும் என்று அவ்வளவு ஆசை. விஸ்வநாதன் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருப்பதில் ஒரு இடத்தில் அழகாக சொல்கிறார். பாவ மன்னிப்பு படத்திற்கு பாடல் எழுதி கொண்டே இருந்தார். நான் இசையமைத்துக் கொண்டே இருந்தேன். நான் இவர் இதை சொன்னார், அவர் அதை சொன்னார் என்று அவரவர் போட்டில் சொல்லக்கூடிய கதைகளை எல்லாம் நான் இங்கே சொல்லி எனக்கு பழக்கம் கிடையாது. நான் எதை சொன்னாலும் அதற்கு ஒரு ஆதாரம். அதனால் விஸ்வநாதன் பதிவு செய்திருக்கிறார். எம்.எஸ். விஸ்வநாதன் அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தில் பாவ மன்னிப்பில் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, வான்மதியும் மீனும் கடல் காற்றும் நதியும் குடியும் மலரும் மண்ணும் எதுவும் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான். அழகான பாடல் இல்லையா? அந்த பாடலை அவர் வெட்டு போட்டார், வெட்டுக்கு எழுதி விட்டார். இந்த பாட்டை நான் தான் பாடுறேன். நல்ல கவிஞன்னு பேர் எடுத்துக்கிறேன், நல்லா பாட்டு எழுதுறேன்னு எல்லாரும் பாராட்டலாம், பாடி பேர் எடுத்துக்கிறாங்க. கடைசி வரை விடவில்லை அவர் என்று வச்சு சொல்கிறார். பிறகு டிஎம்எஸ் பாடி இருப்பார். என்ன பாடல்! நிலை மாறினா குணம் மாறுமா, பொய் நீதியும் நேர்மையும் பேசுவான், தினம் ஜாதியும் வேதமும் கூறுவான், அது வேதன் விதியன் போதுவான். தினம் ஜாதியும் வேதமும் கூறுவான், அது வேதன் விதியன் போதுவான். இன்பமும் காதலும் இயற்கையின் நீதி, ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் ஜாதி. வரி வரினால் நீங்கள் பார்க்கிறது ரெண்டு ரெண்டு வரிகளாக கண்ணதாசனுடைய பாடல்களை ஆயிரக்கணக்கில் சொல்லிக் கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட பாடல்கள் கண்ணதாசனுடைய. இந்த கண்ணதாசன் தோன்றி அவனே பாடுவது போல் வாழை செய்தது 3 பாடல்களுக்கு. ஒன்று ரத்த கழகத்தில் அவன் ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, அதை வைத்துக் கொண்டு அன்றைக்கு மேடைகளில் எப்படிப்பட்ட விமர்சனங்கள் எல்லாம் வந்தன. எந்த விமர்சனம் குறித்தும் அவன் கவலைப்படவே. அவனே சொல்கிறான், நான் என்னை குடிகாரன் குடிகாரன் என்று எல்லா மேடைகளிலும் விமர்சனம் வைத்தார்கள், பார்த்தேன் வீட்டுக்கு உள்ளே குடிப்பதை விட்டுவிட்டு எல்லோரும் பார்க்கிறார் போல் வீட்டுக்கு வெளிவாசலில் உட்கார்ந்து கொண்டு நான் குடிக்க ஆரம்பித்தேன் என்கிறான். என்ன சொல்கிறான்? எதிலும் ஒளிவில்லை, மறைவில்லை. திறந்த புத்தகமாக தன் வாழ்க்கையை அவன் வாழ்ந்ததை அப்படியே பதிவு செய்திருக்கிறான். அவனே சொல்கிறான், எப்படி வாழ வேண்டும்? நீ மகாத்மாவின் சுய தரிசனத்தை, சத்திய சோதனையை படி. எப்படியெல்லாம் வாழக்கூடாது அறிய வேண்டுமா? என்னை படி, என் மனவாசம் படி, என் மனவாசம் படி. இப்படி வாழக்கூடாது என்று நீ அறிந்து கொள்வதற்கு தானடா நான் எழுதி வைத்திருக்கேன். எவனாவது சொல்லுவானா? அப்படி அவன் எழுதிய பாடம். ஒரு கோப்பையிலே ஒரு குடியிருப்பு, ரத்த திலகத்தில் எழுதினான். பிறகு நீங்கள் கருப்பு பணம். நான் அப்பொழுது பியூசி படிக்கிறேன். இன்றைக்கு காகிதத்தில் கல்லூரியாக இருக்கிறது.